வணக்கம். இப்போ நம்ம கம்பெனியில் ஐடி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவங்களுடைய ஐடி பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே இருக்கிற நபர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே 3 நபர். இப்போ நீங்கள் டீம் எடுத்தீங்க, 3 பேர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபில் ஆகும் 3 நபர் ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் 9 நபர்கள் இந்த மாதிரி வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு நபர் ஏபிசின்னு 3 வச்சுக்கோங்க ஃபஸ்ட் லெவலில். இப்போ ஏ பர்சன் வந்து வேகமாக டீம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா இப்போ பி பர்சனுக்கு அது ஃபில் ஆகுமானா ஆகாது. இப்போ பி பர்சன் டீம் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். இப்போ ஒரு வேளை பி பர்சன் வந்து ஐடி எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மேலே இருக்கிற பர்சன் வந்து அவருடைய அப்ளைன் ஃபஸ்ட் ஐடி அவங்க டீம் கொடுக்கும்போது ஆட்டோ ஃபில்லில் எங்கே ஃபில் ஆகும்னா எங்கே கேப் இருக்கோ அங்கே ஃபில் ஆகும். இப்போ ஏ டீம் இருக்குது போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே ஃபில் ஆகாது, அங்கே கேப் இல்லை. அப்போ பியில் கேப் இருக்குது, அடுத்து சி கேப் இருக்குது. இப்போ பிக்கு ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், அடுத்து சிக்கு ஃபில் ஆகும். இந்த மாதிரி லெஃப்ட்டு டு ரைட்டு தான் ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி 3 லெவலுக்கும் ஆகும். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், உடனடியாக நான் 3 பேரோ 10 பேரோ ரெஃபர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபில் ஆகும் 3 பேர், அதுக்கு அடுத்து 9 பேர் இப்படி ஃபில் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நான் ரெஃபர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுடைய அப்ளைன் டீம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் ஐடி பிளேஸ்மெண்ட் நடக்குது. இப்போ ட்ரீயில் யார் கீழே எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இங்கேயே வந்து உங்களுக்கு 2 லெவல் காட்டிடும். இப்போ ஃபெரோஸ் அப்படின்னு ஒரு ஐடி இருக்குது மேலே. இந்த ஐடிக்கு கீழே வர 3 நபர்கள் அவருடைய டவுன்லைன் அப்படின்றது பிளேஸ்மெண்ட் படி கணக்கு. ஆனால் உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்பான்சர் இன்கம் போகும். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ஐடி ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்பான்சர் இன்கம் போகும். பிளேஸ்மெண்ட்டு எங்கே கேப் இருக்கோ அவங்களுடைய டீமில் அங்கே போய்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் 2 லெவலுக்கு இங்கேயே பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் டீமில் சார் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே யார் யாரெல்லாம் ஐடி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா 2 லெவலுக்கு இங்கேருந்து பார்க்கலாம். இப்போ சாருடைய ஐடி இருக்குது, பிளேஸ்மெண்ட்டு அவருடைய ஐடியை இங்கே டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அவர் ஐடி மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, இது அவருடைய டீம். இப்போ இந்த நபர் கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத யாரோ ஒரு ஐடி கீழே அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத 2 லெவலுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், இப்போ மேலே இந்த ஐடி இருக்குது, அவங்களுக்கு கீழே ஃபஸ்ட்டு 3 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஐடி பிளேஸ்மெண்ட்டு இல்லை, கேப்பாக இருக்குது. ஆனால் ரைட் சைடில் 3 ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவருடைய 3 பேர் டவுன்லைன் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற 3வது நபர் வேகமாக டீம் எடுத்துட்டார். அதனால் வந்து அவருக்கு கீழே ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் பி பர்சனும் ஏ பர்சனும் இன்னும் டீம் எடுக்கலை, அதனால் அவருக்கு டீமு இன்னும் வரலை. இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பர்சன் டீம் கொடுக்கும்போது எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகும்னா இங்கே வந்து ஏ பி தான் பிளேஸ்மெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஏக்கு ஃபில் ஆகும், அடுத்து பிக்கு ஃபில் ஆகும். இப்படி தான் ஃபில் ஆகும். அதனால தான் ரைட்டு டு லெஃப்ட்டு ஆட்டோ பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது. இது உங்களுடைய டீமுக்குள்ளே மட்டும்தான் ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படிங்கிறம்போது ஒரு நபர் ஐடி கொடுக்கல ரெஃபர் பண்ணலைனாலும் அவருடைய அப்ளைன் அப்படி அந்த மேலே இருக்கிற நபர்கள் ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரெஃபரல் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் லாஸுங்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இதில் இல்லை. ஆனால் டைம் இருக்குது, அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஐடி ரீபர்ச்சேஸ் 2 வகையாக வச்சுருக்கோம். ஒன்று வந்து வீக்லி பேஸ் பண்ணி, 2வது அமௌண்ட்டு பேஸ் பண்ணி. எதுக்கு இந்த 2 ஆப்ஷன்னாக்க, நீங்கள் வீக்லி பேஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறம்போது உங்களுக்கு இன்கம் வரலை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். கையிலேருந்து மீண்டும் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கணும். 2வது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இன்கம் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு திரும்ப நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களை சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த
ஆப்ஷன் ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கோம். வீக்லி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 7 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு 3000 ருபீஸ் இன்கம் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு மேலே வந்திருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு உள்ளே வந்திருந்தால் 7 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரமும் பண்ணலாம். டைம் லிமிட் கிடையாது இன்கம் வர வரைக்கும். இப்போ 3000 ரூபா வந்துருச்சு, நீங்கள் அப்கிரேடு அந்த வீக்கு பண்ணிக்கலாம். அந்த 7 நாள் கழித்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பயர் அப்படிங்கிறது முன்னாடி காட்டும். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மறைஞ்சிரும். அதனால் லாஸ் கிடையாது. இப்போ இந்த வாரம் அப்படிங்கிறது நாள் கணக்கு பண்ணி எப்போ நம்ம கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா 39 நபர்கள் உங்களுக்கு டீமில் ஃபில் ஆனதுக்கப்புறம், அதாவது 3 லெவல் ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீக்லி ஒன்ஸ் ரீபர்ச்சேஸை கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். அது வரையும் இந்த 3000 ரூபாய் இன்கம் இந்த பேஸ்லேயே போகலாம். ஏன் 3000 அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு 1500 ப்ளஸ்ஸு 1500 லாபம். இதையும் எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். அப்போ அந்த அசலை மட்டும் வச்சுட்டு லாபத்தை எடுத்துக்கோங்க. மீதி மறுபடியும் அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டு திரும்ப லாபம் எடுக்கலாம். இப்படி தான் இது போயிட்டுருக்கோம். இது 3 லெவல் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் அதிகரிக்கும். ஸோ 3 லெவல் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு 39 நபர்கள் வந்திருப்பாங்க. அப்போ நிறைய நபர்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாரம். அப்போ இன்கம் அதிகமாக இருக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் வாரம் கட்டாயமாக பண்ணிக்கலாம். அது வரையும் அமௌண்ட்டு பேஸ்ட்லேயே நீங்கள் அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் கணக்கு. இதில் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ரைட். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிடிஎஃப்பில் கொடுத்த வாரம் 9250 ரூபா இன்கமும், அதே மாதத்துக்கு 4 டைமாக நம்ம அப்டேட் பண்ணும்போது 39,000 ரூபாய் இன்கம்மையும் நம்மளால் எடுக்க முடியும். அதனால் இந்த அமௌண்ட்டு பேஸ்டையும் வீக்லி பேஸ்டையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதுதான் ரீசன். அதனால் லாஸ் இல்லாமல் ஒரு மெம்பரை நம்ம பயணிக்க வைக்க முடியும். அதனால் தைரியமாக இணையலாம். இதுதான் ஃபார்மட். ஸோ நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பு, யாருக்கும் லாஸ் ஆகாத ஒரு மெத்தடு, டீம் எடுக்கிறவங்க எடுக்காதவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக்சடான பிளானு. மினிமம் விட்ராவல் 500 தான். 500னா 2 பேர் நீங்கள் டீமில் வந்தாலே உங்களுக்கு 500 வந்துடும். நீங்கள் விட்ராவல் போட்டலாம், அன்றைக்கே நீங்கள் இன்கம் கம்பெனிலேருந்து ரிசீவ் ஆகிடும். ரெண்டாவது அன்லிமிட்டெட் ரெஃபரல் இன்கம் இருக்குது. அன்லிமிட்டடாக நீங்கள் பிஸ்னஸும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி நம்ம பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் சேல்ஸும் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. நோ லாஸ். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளுடைய நோக்கமும் அதுதான். ஸோ மினிமமாக நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு 3 நபரை தான் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெயினாக கட்டாயமாக ஒரு 3 மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அப்ளைனுக்கு நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 நபர்களை இங்கே ட்ரை பண்ணி கொண்டு வர பார்க்கலாம். இது ஒரு சஜெக்ஷன் தான். இல்லைன்னா அப்ளைன் உங்களுக்கு டீம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம். இல்லைனாலும் லாஸ் கிடையாது. என்றைக்குனாலும் உங்களுக்கு இது இன்கமாக வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்ளைன் டீம் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் டீம் எடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கம்பெனிக்கு நிறைய ஐடிஸ் வரும்போது அதிக நாள் வெயிட் பண்ணுற நபர்களுக்கு கீழே ஐடி கொடுத்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லோரும் கம்பெனிக்கு கீழே வந்து ஐடி போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஐடிஸ் அந்த மாதிரி வந்தால் கட்டாயமாக உங்களுக்கு யாருக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கம்பெனிலேருந்து. அதுக்கு உறுதி. ஐடி வந்தால் மட்டுமே, அதாவது நீங்கள் ஐடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. ஒன்லி ஒர்க்கிங் பிளான். இது ஒர்க் பண்ணால் தான் இன்கம், இல்லைன்னா டீமில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணால் இன்கம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ என்ன கம்பெனி சைட்லேருந்து என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா டைமை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியும்.
அதாவது வாரம் கட்டாயம் பண்ணணுங்கிறத விட்டுட்டு அதுக்கு நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீக்கு இல்லை 1 மந்த்து கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் கண்டிப்பாக இன்கம் வர மாதிரி வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம், லாங்காக போயிட்டுருக்கு. ஓகே, தேங்க்யூ.